நோபிட்டா மாதிரி உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப மோசமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இந்த 5 டிப்ஸ் உங்களுக்கு தான். ஃபாலோ பண்ணி பாருங்க, உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணலாம். டிப் நம்பர் 1, உங்களோட ஃபேவரட் பென்னை யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரலன்னு அடிக்கடி பெண்ணை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை மட்டும் பண்ணாதீங்க. உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பென் எதுவோ அதையே யூஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 2, டேக் ரெஃபரன்ஸ். கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. டிஃபரெண்டான ஸ்டைல்ஸ்ல நிறைய ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச ஹேண்ட் ரைட்டிங்கை செலக்ட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 3, லெட்டர் கரெக்ஷன். எந்த ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி அதோட லெட்டர்ஸை கரெக்டான ஃபார்மேட்ல எழுத கத்துக்கணும். அப்பதான் உங்க ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். லெட்டர் கரெக்ஷன் வீடியோ டைட்டிலுக்கு மேல தரேன், செக் பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4, பால் பாயிண்ட் பென்னையும் இங்க் பென்னையும் சேம் டைம்ல யூஸ் பண்ணாதீங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை அதை அஃபெக்ட் பண்ணும். நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கேன். ரெண்டு பென்னுமே டிஃபரெண்டான கம்ஃபர்ட்னஸ் கொடுக்கும். உங்க ஹேண்ட் ரைட்டிங் இங்க் பென்ல எழுதும் போது ஒரு மாதிரி, ரீஃபில் பென்ல எழுதும் போது ஒரு மாதிரி இருக்கும். அதான் ரீசன். டிப் நம்பர் 5, சைஸ் அண்ட் ஸ்பேஸ். எழுதும் போது உங்களோட லெட்டர்ஸ் கரெக்டான சைஸ்ல ஈவன் ஸ்பேஸோட இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங் பார்க்க ரொம்ப அழகா தெரியும். நிறைய ஹேண்ட் ரைட்டிங் வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.